பொருளாதார அடிப்படையிலே உயர்ந்து விட்டான் என்று நினைக்கிறார்கள் உலக அளவிலே. அதுக்கு ஒரு காரணம் யார் என்று சொன்னா நான் சொல்வேன், அது பிரதமர் மோடி அவர்களால் தான். எங்கு பார்த்தாலும் இன்னைக்கு பருவமழையின் சீற்றத்திற்காக துபாயில் ஒரு மாநாடு நடக்குது. இத்தாலியன் பிரைம் மினிஸ்டர் போயிட்டு மோடி கூட செல்ஃபி എടുത്തുக்கிறார். நல்லா சிந்திச்சு பாருங்க. നമസ്കാരം. വളരെ ചുരുങ്ങിയ കാലഘട്ടത്തിലൂടെ ഇതുവരെ ഒരു പ്രധാനമന്ത്രിയും നേടാത്ത ജനപ്രീതിയാണ് ഇന്ത്യൻ പ്രധാനമന്ത്രി നരേന്ദ്രമോദി നേടിയെടുത്തിരിക്കുന്നത്. ഇന്ന് ലോകരാജ്യങ്ങൾക്ക് മുന്നിൽ ഭാരതം തലയുയർത്തി നിൽക്കുന്നുണ്ടെങ്കിൽ അതിന്റെ കാരണക്കാരൻ നരേന്ദ്രമോദി തന്നെയാണ്. ഇപ്പോഴിതാ പ്രധാനമന്ത്രി നരേന്ദ്രമോദിയെ പ്രശംസിച്ചുകൊണ്ട് സംസാരിക്കുന്ന തമിഴ് സിനിമാ നടൻ ശരത് കുമാറിന്റെ ഒരു വീഡിയോയാണ് സോഷ്യൽ മീഡിയയിൽ വൈറലാകുന്നത്. ஆனா இதே நிலைமை இப்போதெல்லாம் வெளிநாட்டுக்கு போனா அந்த கடையில் அப்படி கால் எடுத்து வச்சா போதும் 10 பேர் ஓடி வரான். ஏன்னா இந்தியன் நிச்சயமா வந்து வாங்குவான், பொருளாதார அடிப்படையிலே உயர்ந்து விட்டான் என்று நினைக்கிறார்கள் உலக அளவிலே. அதுக்கு ஒரு காரணம் யார் என்று சொன்னா நான் சொல்வேன், அது பிரதமர் மோடி அவர்களால் தான். எங்கு பார்த்தாலும் இன்னைக்கு பருவமழையின் சீற்றத்திற்காக துபாயில் ஒரு மாநாடு நடக்குது. இத்தாலியன் பிரைம் மினிஸ்டர் போயிட்டு மோடி கூட செல்ஃபி எடுத்துக்கிறார். நல்லா சிந்திச்சு பாருங்க. அப்ப எதுக்கு சொல்றேன்னா, இங்க வந்து ஏதோ ஒரு குக்கிராமத்தில் இருக்கிறவன் மோடி ஒளிகின்றான். நல்ல தலைவர்கள் தான் வாழ்கன்னு சொல்லி பழகுங்க. அவருக்கு நீ ஓட்டு போடுறதா இல்லையான்னு அப்புறம் முடிவு பண்ணுங்க. இருக்கிற ஒரு தலைவரை இந்தியாவின் பெயரை உயர்த்தி இருக்கிறார். ஓடோடி வந்து கை கொடுக்கிறார் ஜோ பைடன், அமெரிக்க ஜனாதிபதி. அப்ப உலகத்தின் பார்வையிலே இந்தியாவை உயர்த்தி இருப்பவர் பிரதமர் மோடி என்பதை மனதில் ஆழமா வச்சுக்கோங்க. அதனால நாளைக்கு பாரதிய ஜனதா கட்சியோட சரத்குமார் கூட்டணி வைக்க போகிறான்னு நினைச்சீங்கன்னா நினைச்சுக்கோங்க, தப்பு கிடையாது. ஊழலற்ற ஆட்சியை தந்து கொண்டிருக்கிறார்கள். சத்தீஸ்கர், ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ் வெற்றி வாகை சூடி இருக்கிறார்கள். சும்மா சூடல. நான் மதவாதத்துக்கெல்லாம் எதிர்த்து வந்தான், அவர்களோடு ஒத்துப்போவதற்காக சொல்லவில்லை. ஜாதி மத பேதத்துக்கு கடந்து சமத்துவத்தை விரும்புகிறவன் தான் நான். அதனால தீவிரமாக அதை பத்தி இந்த மதம் தான் வேணும்னு சொல்றதை நான் வந்து கண்டிப்பா எதிர்ப்பேன். ஆனா நல்ல தலைவர்கள் இருக்கிறார்கள் என்று சுட்டிக்காட்டுவதில் நான் தயங்க மாட்டேன். സോഷ്യൽ മീഡിയയിൽ വൈറലായിക്കൊണ്ടിരിക്കുന്ന ശരത് കുമാറിന്റെ വാക്കുകളാണ് നമ്മളിപ്പോൾ കേട്ടത്. ഇന്ന് ലോകത്തിന്റെ ഏത് ഭാഗത്ത് ചെല്ലുമ്പോഴും ഭാരതീയൻ എന്ന നിലയിൽ നമുക്ക് ബഹുമാനം ലഭിക്കുന്നുണ്ട്. പ്രധാനമന്ത്രി നരേന്ദ്രമോദിയാണ് ഇതിനുള്ള പ്രധാന കാരണം. അത് തുറന്നു പറയുന്നതിൽ ആരും മടി കാണിക്കേണ്ടതില്ലെന്നും ശരത് കുമാർ പറയുന്നു. കൂടാതെ ലോക നേതാക്കൾ അദ്ദേഹത്തോടൊപ്പം നിൽക്കാൻ ഇന്ന് മത്സരിക്കുകയാണ്. അതേസമയം ഇത് പറഞ്ഞതുകൊണ്ട് ആർക്കും വോട്ട് ചെയ്യണമെന്ന് താൻ ആവശ്യപ്പെടില്ല. എന്നാൽ നല്ല നേതാക്കളെ അംഗീകരിക്കണം. പ്രധാനമന്ത്രിയെ പുകഴ്ത്തിയത് കൊണ്ട് താൻ BJPക്ക് പോകുമെന്നാകും പലരും പ്രചരിപ്പിക്കാൻ പോകുന്നത്. എന്നാൽ അത്തരത്തിൽ പ്രചരിപ്പിച്ചാലും ഒരു പ്രശ്നവും തനിക്കില്ലെന്നും ശരത് കുമാർ പറയുന്നു. അതേസമയം 5 സംസ്ഥാനങ്ങളിലേക്ക് നടന്ന തിരഞ്ഞെടുപ്പുകളിൽ മികച്ച വിജയം നേടിയ BJPയെ പ്രശംസിച്ചുകൊണ്ട് അന്നും ശരത് കുമാർ രംഗത്തെത്തിയിരുന്നു. ഇതിന് പിന്നാലെയാണ് പ്രധാനമന്ത്രി നരേന്ദ്രമോദിയെ പ്രശംസിക്കുന്ന ശരത് കുമാറിന്റെ വീഡിയോ സോഷ്യൽ മീഡിയയിൽ വൈറലാകുന്നത്. വെബ് ഡെസ്ക് തത്തുമൈ ന്യൂസ്. ദിഗന്ത റിസോർട്ട്, അഹമ്മദാബാദ്, ഗുജറാത്ത്.